திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 996, அதிகாரம் பண்புடைமை. இது பைபிளில் கூறப்பட்டுள்ள நிகழ்வு. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதகுலம் தங்களது பல்வேறு பாவச் செயல்கள் மூலம் பல துன்பங்களுக்கு தங்களையே உள்ளாக்கி கொண்டிருந்தது. ஆகையால் மனிதகுலத்தை பாவங்களிலிருந்து மீட்க கடவுள் மக்களிடையே மனிதனாக பிறக்க தீர்மானித்தார். அதன்படி பாலஸ்தீன நாட்டின் பெத்லகேம் நகரில் கன்னி மரியாவின் மூலம் இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் மனித உருவில் அவதரித்தார். இயேசு கிறிஸ்து மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு பல அற்புதங்களையும் அருட்செயல்களையும் செய்தார். தங்கள் பாவச் செயல்களை விட்டு விலகி கடவுளிடம் நெருங்கி வர அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பணிவு, பொறுமை ஆகிய மகத்தான பண்புகளை தனது போதனைகள் மூலம் மக்களின் மனங்களில் விதைத்தார். இதனால் பலரும் அவரை பின்தொடர்ந்தனர். இதை விரும்பாத அப்போதைய யூத சமய தலைவர்கள் அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தி சிலுவையில் அறைந்து கொலை செய்ய திட்டமிட்டனர். தனது சிலுவை மரணம் பற்றி முன்னரே அறிந்திருந்த இயேசு அதற்கு முந்தைய நாளான வியாழன் இரவு தனது 12 சீடர்களுடன் கடைசி உணவருந்த வந்தபோது தனது மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி துடைத்து முத்தமிட்டார். அக்காலத்தில் காலடிகளை கழுவுவது அடிமைகளின் பணியாக இருந்தது. இயேசு தன் சீடர்களின் மதிப்புக்கும் வணக்கத்திற்கும் உரியவராக இருந்த போதிலும் ஓர் அடிமையின் வேலையை செய்து காட்டினார். இதன் மூலம் ஒருவர் மற்றவருக்கு பணிந்து பணி செய்கின்ற மனநிலையை தம் சீடர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை தனது செயல்முறையில் காட்டினார். மேலும் உங்களில் தலைவனாக இருக்க விரும்புபவர் எல்லோருக்கும் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று தனது மரணத்திற்கு முன்னதாக சீடர்களுக்கு அறிவுறுத்தி சென்றார். நல்ல பண்புடையவர்களின் ஒழுக்கத்தால் தான் இந்த உலகம் சீராக நடைபெறுகின்றது. அவர்கள் இல்லை என்றால் உலக ஒழுக்கம் மண்ணில் புதைந்து மறைந்துவிடும் என்பதை பண்புடையார் பற்றுண்டு உலகம் அஃதென்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பண்பில்லாத வாழ்க்கை அழியும், பண்புடைய வாழ்க்கையே வெல்லும்.